ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆந்தி பாண்டியன் சேனலில். இன்றைக்கி ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசர் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரொம்ப நாளாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசர் போடுங்கக்கான்னு கேட்டாங்க. நான் எங்களோடது சிம்பிளாக தான்ப்பா இருக்கும், வேணான்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல போடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சிம்பிளாக தான்ப்பா இருக்கும். மேலே ஒரு ட்ரே, கீழே ஒரு ட்ரே, 2 ட்ரே தான். இது வந்து வாங்கி 20 வருஷம் ஆகுது. மேலே அந்த ப்ளைவுட்டெல்லாம் ஒட்டுருச்சு. நாங்கள் உட்டு வேலை செல்ஃபுக்கு செய்யும்போது மேட்சாக இருக்கட்டுங்கிறதுக்காக இந்த செல்ஃபுக்கு போட்ட டோருக்கு ஈக்குவலாகவே அந்த கலரே அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கும் ஒட்டியிருக்கோம் பாருங்கள். இது மறுபடியும் ரீஆல்ட்ரேஷன் பண்ண ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். இதில் ஒரு கார்ட்போர்டு அட்டை வச்சுருக்கோம் பாருங்கள். அதில் பேப்பர் ஒட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சின்னதாக ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம். அது வந்து சீப்புக்காக ஃப்ளாஸ்க் வாங்கின பாக்ஸு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலர் பேப்பர் ஒட்டியிருக்கோம். அதில் வந்து எல்லாரோட சீப்பும் இருக்குது. எல்லாருமே தனித்தனியாக சீப்பு யூஸ் பண்ணோம். ஒருத்தவங்களுக்கு பொடுகுறதுன்னா அதே சீப்பை அடுத்தவங்களும் யூஸ் பண்ணால் எல்லாத்துக்குமே பொடுகு வந்துருங்கிறதுக்காக தனித்தனியாக யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஜடைக்கு போடுற பேண்ட் ஆர்கனைசர். தேங்காய் எண்ணெய் வந்து எங்கள் வீட்டில் ஆடின எண்ணெய் தான். கடையில் எந்த எண்ணெயுமே நாங்கள் காசு போட்டு வாங்குறதில்ல. ஒரு சென்ட்டு பாட்டில், ஒரு பவுட்ரு டப்பா, ஒரு தைலம் இதான் வச்சுருக்கோம். அந்த பவுட்ரு கூட நாங்கள் யாருமே அவ்வளோவா பவுட்ரு யூஸ் பண்ண மாட்டோம். அது ஒரு ஃப்ரெண்டு ஃபாரின்லேருந்து வந்தவங்க சென்ட்டும் இந்த பவுட்ரு டப்பாவும் கொடுத்தாங்க. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் அந்த பவுட்ரு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். அவ்வளோதான். கண்ணாடிக்கு முன்னாடி இதான்ப்பா வச்சுருக்கோம். அடுத்தது அந்த ட்ரேவில் என்ன வச்சுருக்கோன்னு வாங்க பார்க்கலாம். இந்த சின்ன பாக்ஸில் என்னோடய பொட்டெல்லாம் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி ரவுண்டாக ஒரு பாக்ஸ் வச்சு அந்த ரவுண்டு சர்க்கிளில் யூஸ் அண்ட் த்ரோ கப்பு வச்சு ஒரு கிளிப்பு, ஹேர் பின்னு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அந்த கப்பை தனியாக எடுத்து மேலே வச்சு அடிக்கடி களைஞ்சிடுது. தனியாக கப்பு கையில் எடுக்க முடிஞ்ச வச்சு களையுது. எடுக்க முடியாத ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணலான்னு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு இதில் டெய்லியும் பூ வைக்கிற ஹேர் பின்னு, கேட்ச் கிளிப்பு, ஊக்கு, நெய் பாலிஷு, இந்த பாண்ட்ஸ் வந்து நான் போடுவேன் யூஸ் பண்ணுறது. இந்த பிளாக் கலர் நெய் பாலிஷ் வந்து பொட்டு சின்னதாக ஒரு டாட் வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவ்வளோ தான்ப்பா மேலே இருக்குது. இது எப்போதுமே இவ்வளோ நீட்டாக இருக்காது. பிள்ளைங்க காலேஜ் கிளம்பும்போது எடுத்து மேலே போட்டுருவாங்க. மறுபடியும் போனதுக்கப்புறம் நான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது தான் என்னோடய வேலை. வாங்க கீழே இருக்கிற ட்ரேயில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். திருச்சிக்கு நான் போயிருந்தபோது 12 ரூபா கடையில் இது நான் வாங்கிட்டு வந்தேன்னு ஆல்ரெடி வீடியோவிலே காட்டியிருக்கேன். இத்தனை லப்பர் பேண்ட் 12 ரூபா. ஆனால் ரொம்ப குவாலிட்டி இல்லை, வேஸ்ட்டு தான். இந்த கேட்ச் கிளிப்பு தான் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். ஏன்னா எனக்கு 2 பாப்பா, நான் 3 பேருமே தலை குளிச்சா கிளிப்பு போடுறதுக்காக அதிகமாக இந்த கிளிப்பு தான் எங்களுக்கு தேவைப்படும். அடிக்கடி இந்த கிளிப்பு உடஞ்சிடும். அதிகமாக நான் கடைக்கு போனாவே 5 கிளிப்பு 10 கிளிப்புன்னு வாங்கிட்டு வந்துடுவேன். இது வந்து நார்மலாக போடுற கிளிப்பு தான். இந்த கிளிப்பு நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் முன்னாடி வாங்கினது அழகாக இருக்குன்னு 10 ரூபா கடைக்கு போனால் வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹேர் பின்லாம் யூஸ் பண்ணாத புதுசாக வாங்கினது அப்படியே வச்சுருக்கேன். இது என்னோடய பாக்ஸு. வாங்க இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து நான் மீஷோவில் வாங்கின வளையல் தான். அடுத்தது ஒரு 2 செயின் அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து பொட்டு பிரிக்காத பாக்ஸ் அப்படியே இருக்குது. வாங்க அடுத்த பாக்ஸில் என்னன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு கட் பண்ணதெல்லாம் அப்படியே வச்சுருக்கா. இது வந்து 10 ரூபா கடையில் வாங்கின சின்ன பர்ஸு. வெளியூர்லாம் போனால் சில்லற காசுலாம் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேவைப்படுன்னு ஒரு 2-3 பர்ஸு வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இந்த பர்ஸில் வந்து நம்ம நகை கடையில் கொடுக்குறதுல பழைய ஃபோட்டோஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து நம்ம யூடியூபோட பாக்ஸ் தான். அடிக்கடி தோடு ஆர்கனைசரில் இந்த தோடெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி காட்டிட்டு மறுபடி அப்படியே எடுத்து வச்சுருவேன். இந்த பாக்ஸ் வந்து மைசூர் மகாராஜா அரண்மனையில் டூர் போகும்போது வாங்கிட்டு வந்தது. இது வாங்கி 15 வருஷம் ஆகுது பாருங்கள். நாங்கள் வந்து இது வந்து எங்கள் சின்ன பாப்பா பாக்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கா. இந்த வளையல் வந்த புதுசில் நான் வாங்கினது, போடவே அப்படியே இருக்குது. இதுதான் போன வாரம் இந்த செயின் தான் ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் போடுவாங்களா என்னன்னு தெரியல. போடுற மாதிரி இருந்தால் வாங்க பாப்பா, இல்லைனா வாங்காதேன்னா இல்லைம்மா நான் போடுறேன்னு சொல்லி வாங்கியிருக்கா. பார்க்கும் போடுறாளா என்னன்னு. இந்த செயின் ஒருத்தவங்க கிஃப்ட்டு கொடுத்தது, பிடிக்கலன்னு போடுறதே இல்லை. பாருங்கள் இந்த தோடு வாங்கிட்டு வந்திருக்கா. 10 ரூபா தான் அந்த தோடு. தோடுமே மாற்றி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடுங்க பாப்பா அப்படின்னு சொன்னாலும் போட மாட்றாங்க. இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேர்ந்துருக்காங்க. இனிமேலாவது மேட்சாக போட மாறுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் சொந்தக்காரங்களாம் கேட்பாங்க, உங்கள் பசங்க டவுனில் இருந்து வராங்க ஆனால் ஒன்றுமே
மேக்கப்லாம் பண்ண மாட்றாங்க, சிம்பிளாக வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ஏதாச்சும் மேக்கப் பண்ணுங்க பாப்பா, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வளையல் போடுங்க, செயின் போடுங்க, தோடெல்லாம் பெருசு பெருசாக போடுங்க, பார்க்க அழகா இருக்குன்னு சொல்கிறேன். ஆனாலும் போட மாட்டேங்க. சின்னதாக ஒரு கடுக்க மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸ்கூல் போகிற வரைக்கும் வெள்ளி செயின் போட்டிருந்தாங்க. இப்போ காலேஜ் போகிறதுனால இப்போ தான் பவுன் செயின் எடுத்து போட்டிருக்கேன். செயினு ஒரு தோடு, இது 2 மட்டும்தான் டெய்லியுமே போடுறது. கையில் வேறு எதுவுமே போடுறதில்ல. அதுவும் தோடு சின்ன தோடாக போட்டிருக்கிறதுனால அவ்வளோவா தெரியவே மாட்டேங்குது. பாப்பா பெரிய தோடாவது மாற்றினாலும் மாற்ற மாட்டுறாங்க. எங்ககிட்ட மேக்கப் திங்ஸ்னு ஒன்றுமே இல்லை. இது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசர்னு போட்டிங்களான்னு கேட்காதீங்க. சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க விரும்பி கேட்டதுனால தான் நான் அந்த வீடியோவே அப்லோட் பண்ணேன். வாங்க கண்ணாடி வளையல் வச்சுருக்க பாக்ஸை காட்டுறேன் பாருங்கள். நிறைய கண்ணாடி வளையல் இருக்குது பாருங்கள். கலர் கலராக செட்டு செட்டாக இந்த மாதிரி நூல் போட்டு நீங்கள் கட்டி வச்சிட்டிங்கன்னா ஒரு செட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னப்பா எங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வீடியோ பார்த்துட்டிங்களா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க விரும்பி கேட்டாங்க, பார்த்துட்டு எப்படி இருந்தது எங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசர்னு சொல்லுங்கள். காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கான ஒரு டிப்ஸ் தான் இது. கண்ணாடியில் ஒரு ஹூக் மட்டும் நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா போதும். வேலைக்கு காலேஜில் போயிட்டு வந்து ட்ரெஸ்ஸு மாற்றும் போது அந்த செயினை கழட்டி அந்த ஹூக்லாம் மாட்டிடலாம். அடுத்த நாள் காலையில் எடுத்து போட்டுட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை டெய்லியுமே ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக மணிலாம் போடுவோம் அப்படிங்கிறவங்க நைட்டே எடுத்து அந்த ஹூக்கில் மாட்டி வச்சிட்டிங்கன்னா காலையில் எந்த டென்ஷனுமே இல்லாத கிளம்பி எடுத்து போட்டுட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசர் ஆக்கான்னு தயவுசெய்து கேட்காதீங்க. பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.